ஹாய் ஃப்ரெண்ட், நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நான் நல்லா இருக்கேன். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ ஏற்றங்கள் இறக்கங்கள், முன்னேற்றம் பின்னேற்றம் எல்லாம் வருது. ஆனால் இருக்கிறத வச்சு எப்படி வாழணும் அதைத்தான் கற்றுக்கணும். அப்படி வாழ்ந்துக்கிட்டாவே போதும், பெரிய லெவலில் முன்னேறலாம். 50,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, வெறும் 5,000 சம்பளம் வாங்கினாலும் சரி. 5,000 சம்பளம் வாங்குறவன் தாஜ் ஹோட்டலில் போய் உட்காந்து ஏசி ரூம்புக்குள்ளே சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது. சரியா? 50,000 சம்பளம் வாங்குறவன் 1,00,000 சம்பளம் வாங்குறவன் அங்கே போய் உட்கார்றதுக்கு அது கட்டி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு எங்கே கட்டி வச்சுருக்காங்க? அதுக்கு முன்னாடி தள்ளுவண்டியில் கட்டி வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே நின்று தான் உட்காந்து ஏசி காற்றை காட்டிலையும் நம்ம ஜிலு காற்றுல வாங்கி சாப்பிடலாம். இன்னொன்று, நம்ம அப்படியே அந்த ஏசிக்குள்ளேயே உட்காந்தாலும் நம்மளுக்கு சோறு உள்ளே இறங்காது. ஏன்னா அந்த காற்று நம்மளுக்கு ஒரு குண்டு இழுக்கும். நம்மளை பிடிச்சி உடம்புலாம் இழுத்த மாதிரி இருக்கும், மூச்சை அடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பிறப்பிலேயே நம்மளுக்கு ஏசி ஒத்து வராத அளவுக்கு வந்துருக்கு. அப்படித்தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு நம்மளுக்கு. அதனால் இருக்கிறது எப்படி மிச்சம் பண்ணணும்? மெயினாக நம்ம இன்னைக்கு உலகத்தில் தமிழ்நாட்டில் கொஞ்சம் குடி போதை அதிகமாக போய்கிட்டு இருக்கு எல்லா பேத்துக்கும். இளைஞர்கள் சமுதாயத்தில் நிறையா கெட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் பார்க்குறேன், வயசு அவனுக்கு 12, 11 தான் இருக்கும், சிகரெட் புகைப்படுறான். அவன் குடிக்கணும்னு நினைக்கல. அவனுக்கு முன்னாடி ஒரு 4 வயசு மூத்தவன் இருக்கான் பாரு, அவன் இவனை வண்டியில் ஏறி உட்கார வச்சுக்கிட்டு கூப்பிட்டு வந்து கம்மா கரைக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு இவன் காசு போட்டு வாங்கி வந்து அவனுக்கு கொடுத்து குடிக்க விட்டு பழக்கிறேன் பாடான்னு. ஏன்னா இவன்கிட்ட காசு இருக்காது. இப்படி தான் கெடுப்பாங்க. கூட்டுக்கு போய் அவன் காசை போட்டு செலவழித்து நம்மளை குடிக்க விடுவான். நல்லா குடித்து பழகி நம்ம குடியாரனாகி நாசமாக இவன் குடும்பம் கெடுக்கணும்னு சில பேர் திடுறாங்க. ஊருக்குள்ளே கூப்பிட்டுக்கு வந்து குடிக்க விட்டு கெடுத்து விடுவாங்க. அப்படித்தான் கெட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நிறையா பேர். சமுதாயத்தில் இன்றைக்கி இளைஞர்கள் 100க்கு 80% கிராமப்புறத்தில் 2 பேருமே குடிக்கிறாங்க. மூலம் என்ன ஆக போகுதுண்டா, மேரேஜ் ஆனாலும் குடும்பத்தில் நிலையான வாழ்க்கை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சாராயத்துக்கு அடிமையாயிட்டானாக்க அந்த லேடிஸும் ஒழுங்காக வாழ முடியாது. பிள்ளைங்களும் தாய் தந்த பாசத்துக்கு ஏங்கி அதுவும் கிடக்குங்க. நம்ம சமுதாயமே கெட்டு சீரழி நிலைமையை நோக்கி போய்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில். இது சரியாகுமா அப்படின்றத எதிர்காலத்தில் தான் பார்க்கணும். ஏன்னா சாராய கடை கம்மியாகும்னு நான் நினச்சேன், கூடிக்கிட்டே போகுது. இந்த ஏரியாவில் கடல் இருந்தாலும் லோக்கலில் பெட்டி கடையில் கூட சாராயத்தை வாங்கிட்டு வந்து 180 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 250 ரூபான்ட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒயின் ஷாப் தனியாக இருக்குது, பெட்டி கடை இருக்குல்ல, அக்கௌண்ட்டுக்கு வந்து வேறு விற்கிறாங்க. குடி என்பது எல்லா பேத்துக்கும் அதிகரித்து போய்கிட்டு இருக்கு. இது கம்மியானால் தான் நம்ம தமிழ்நாடு உருப்படும். தமிழ்நாட்டு அரசுக்கு ஏதோ வருமானம் அதிகமாக தான் வருது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எது மூலம் வரணும்? விவசாயத்து மூலம் வரணும், தொழில்துறை மூலம் வரணும், இல்லாட்டி வேறு எதுலையாச்சும் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தினால வரணும். ஆனால் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது
சமுதாய சீரழிவு. அது என்ன நடக்குமோ தெரியாது, பார்ப்போம். சமுதாயத்தை வளர்ச்சியான உலகத்தை காணணும்னு தான் எல்லா பேரும் அந்த வள்ளலார் நினைச்சார். ஆனால் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது தரிசான உலகமாக போட்டு. எதிர்காலம் எவன் கையோ. அதனால் எல்லா பேரும் கொஞ்சம் அவன் குடும்பத்தை முன்னேற்றணும் இதுன்னு நினச்சா, ஒருத்தர் ஓசியை வாங்கி கொடுத்தாலும் அவன் கூட வாரன்ட்டு போகாதீங்க. ஒரு சிகரெட்டை ஒரு இழுத்தாப்பா அப்படின்னு கொடுத்தாலும் ஓசியாக பிடிச்சி இழுக்காதீங்க. நீங்கள் நல்லா வாழணும்னா படிக்கிற பசங்க டெய்லி புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க. வாசிப்பு திறனை அதிகப்படுத்துங்க. கதை மாதிரி படித்தாலும் சரி, புரிஞ்சு படித்தாலும் சரி, புரியாமல் படித்தாலும் சரி, டெய்லி வாசிங்க. வாசிப்பு திறனை மேம்படுத்துங்க. கல்வி அறிவை மேம்படுத்துங்க. மது போதைக்கும் செல் போதைக்கும் அடிக்ட் ஆகாதீங்க. இதை ஒதுக்கிட்டு நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கும் உங்கள் குடும்பமும் சரி, உங்களுடைய எதிர்காலமும் சரி, யாராலையும் கெடுக்க முடியாது, தள்ளப்பட முடியாது. இப்போதைக்கு ஜாலியாக தான் இருக்கும், ஆனால் போகிற காலத்தில் ஜாலியாக இருக்காது. நீங்கள் எல்லா பேரும் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வாசிப்பு திறனை மேம்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் காட்டில் போய், தோட்டத்தில் போய் ஏதோ விவசாயத்தை பண்ணுங்க, ஏதோ செடி நடுங்க, ஏதோ ஒரு களை வெட்டுங்க, ஒரு மாட்டை கூட பற்றி மேய்ங்க. சமுதாயத்தை சீரழிக்கும் செயலை ஒருபோதும் செய்யாதீர்கள். அது உங்களையும் கெடுக்கும், இந்த ஊரையும் கெடுக்கும், நாட்டையும் கெடுக்கும், எல்லாத்தையும் கெடுத்துடும். அவனவன் ஒழுக்கம் அவனவன் கையில். நான் என்னதான் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. அங்கே ஒரு கல்யாண மேரேஜில் இன்றைக்கி நைட்டு சரக்கு போயிட்டு இருக்கிற ஒரு கும்மிது. பசங்க 8-10 வயசு பசங்க கூட போயிடுறான். மீனுக்கு சேர்ந்து அங்கே குடிக்கிறாங்க. கல்யாணம் சரி, காதுத்தும் சரி, விசேஷம் சரி, எல்லாத்துக்கும். இதெல்லாம் அறவே தவிர்க்கணும். கூப்பிட்டாலும் அந்த பார்ட்டிக்கு போகாதீங்க. காலையில் நல்லா போய் ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணுங்க, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, வாங்க. நைட்டு சரக்கு பார்ட்டின்னு மட்டும் போகாதீங்க. உங்களுடைய புத்தியை அழித்து விடும். நண்பர்களே, நான் சொல்கிறது உங்களுக்கு போடா வழக்க நான் லூசு பையன் கூட உங்களுக்கு தோணலாம். உண்மையாக சொன்னால் நான் ரொம்ப திரும்பணும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் எத்தனையோ பேருக்கு இப்படி ஊசியாக சாராயம் வாங்கி கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. குடியில் மாப்பிள்ளை குடித்தவங்க ஒரு கட்டிங் அது இழுந்தாங்க. நானும் சரி இழுத்தேன். கொஞ்ச நாள் கழித்து யோசித்தேன், இது என்ன குருண்டு எறும்பு கடித்த மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு அடிக்ட் ஆகிட்ட மட்டும் நம்ம காசு போட்டு வாங்கி குடித்த மட்டும் நம்ம வாழ முடியாது, முன்னேற முடியாது. அதனால் மாப்பிள்ளை மாமன் குடித்தாலும் ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு இந்த வாரண்டான்னு சொல்லிவிட்டு போக மாட்டேன். அப்படி கொஞ்சம் தப்பிச்சதுனால தான் இன்றைக்கி 45 வயசுலேயே கூட ஓரளவுக்கு குடியிலேருந்து ஒதுங்கி நிற்கிறேன். ஊருக்குள்ளே பரவாயில்லை, இந்த பையன் கொஞ்சம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு நல்ல பேர் இருக்குது. அதை காப்பாற்றிட்டு இருக்கேன். இனிமேலும் காப்பாற்றணும். ஏன்னா இந்த சமுதாயம் போய்கிட்டு இருக்குது. ஆனால் முதலாச்சும் ஓசி குடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ 20 வயசு ஆச்சுல, எவனும் கூப்பிட்றதில்ல இப்பெல்லாம்.